Hi friends, welcome to Just Price Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C++ல Constructors and Destructors பற்றி. ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, டிஸ்ட்ரக்டர்னா என்ன? கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், டிஸ்ட்ரக்டர் வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஸோ கிரியேட் பண்ணும் இல்லைன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஒரு உருவாக்குறது, டிஸ்ட்ரக்டர்னா அழிக்கிறது. ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்டரோட பேரும் டிஸ்ட்ரக்டரோட பேரும் சேம் ஆஸ் கிளாஸ் நேமாக இருக்கும். கிளாஸ்க்கு நம்ம என்ன பேர் கொடுக்குறோமோ அதே பேரில் தான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கும் பேர் கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் மாதிரி தான், பட் அதே பேரில் வந்து நம்ம கொடுப்போம் கிளாஸோட பேரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கியூப் அப்படிங்கிற கிளாஸ் நேமில் கன்ஸ்ட்ரக்டர் பேரும் கியூபாக இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரக்டர் பேரும் கியூபாக இருக்குது. பட் டிஃப்ரென்ஸ் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு டில்ட் சிம்பிள் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணோன்னா இது வந்து டிஸ்ட்ரக்டருக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், இந்த டில்ட் சிம்பிள் யூஸ் பண்ணி அந்த கன்ஸ்ட்ரக்ட் பேரை கொடுத்தோன்னா இங்கே டிஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஒரு கன்ஸ்ட்ரக்டரையும் ஒரு டிஸ்ட்ரக்டரையும் கால் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி 3 கிளாஸ் எடுத்துக்கிட்டோன்னா ஹெரார்கி வந்து ஃபர்ஸ்ட் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி அந்த மாதிரி ஆர்டரில் கால் ஆகும் கன்ஸ்ட்ரக்டர். இதுவே டிஸ்ட்ரக்டர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆர்டரில் கால் ஆகும், கிளாஸ் சி, கிளாஸ் பி, கிளாஸ் ஏ. ஸோ 3 டைப்ஸ் இருக்க கன்ஸ்ட்ரக்டர். ஒன்று டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், அடுத்தது பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், அடுத்தது வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் த்ரூவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸில் நம்ம 2 மெம்பர்ஸை டிக்ளேர் பண்ணுறோம், ரோல் நம்பர், பர்சன்டேஜ் அப்படின்னு 2 மெம்பர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தீங்கன்னா வேல்யூஸை வந்து நம்ம 0 இனிஷியலைஸ் பண்ணுவோம். எந்த பேராமீட்டர்ஸும் நம்ம பாஸ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி வேல்யூஸை வந்து 0 இனிஷியலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டரில் அது கன்ஸ்ட்ரக்டர் பேருக்குள்ளே நம்ம வந்து பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ RNO P அப்படிங்கிற 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணி அப்படியே ரோல் நம்பருக்கும் பர்சன்டேஜ்க்கும் அசைன் பண்ணிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ காப்பி கன்ஸ்ட்ரக்டரில் வந்து காப்பி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ %s அப்படின்னு அட்ரஸோட அந்த ஆப்ஜெக்டை நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு S டாட் ரோல் நம்பர், பர்சன்டேஜ் ஈக்குவல் டு S டாட் பர்சன்டேஜ். ஸோ ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம் மெம்பர்ஸ், அது வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதை வந்து டிஸ்பிளே பண்ணுவோம், R நம்பர், ரோல் நம்பரையும் பர்சன்டேஜையும் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் S அப்படின்னு கொடுத்தோம்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும். இந்த இடத்துல எந்த பேராமீட்டர் பாஸ் ஆகல, ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆயிரும். அதே வந்து பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணணும் அப்படின்னா S1ங்கிற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி உள்ள வந்து 2 பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணணும். ஸோ ரோல் நம்பருக்கு இன்டீஜர் வேல்யூ, பர்சன்டேஜ்க்கு வந்து ஒரு டெசிமல் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணுறோம். அடுத்தது காப்பி கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணணும்னா S2 அப்படிங்கிற நியூ ஆப்ஜெக்டில் இந்த S1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் அப்படியே காப்பி பண்ணிட்டோம்னா ஸோ இந்த வேல்யூஸ் அப்படியே நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ S டாட் டிஸ்பிளே, S1 டாட் டிஸ்பிளே, S2 டாட் டிஸ்பிளே. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒரு மெம்பர் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதே மாதிரி S1 டாட் டிஸ்பிளேனா பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இருக்க அந்த வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும். S2 டாட் டிஸ்பிளேனா காப்பி கன்ஸ்ட்ரக்டரோட இல்லை இருக்கிற டிஸ்பிளேயோட ஃபங்க்ஷனில் இருக்கிற வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னா என்ன, டிஸ்ட்ரக்டர்ஸ்னா என்னது பார்த்தோம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னா உருவாக்குறது, டிஸ்ட்ரக்டர்ஸ்னா டெஸ்ட்ராய் பண்ணுறது இல்லை அழிக்கிறது. ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்தோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர், இன்னொரு காப்பி கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் த்ரூவா இதோட கான்செப்ட் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C++ ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.